பாஷாஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரை வீட்டில் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வஞ்சர மீன் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கலந்து தூள் சேர்த்துருக்கேன். கலந்து தூள் இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கலந்து தூள் அப்படின்றது நான் நான்வெஜ் ரெசிபீஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற ஒரு ஆல் பர்பஸ் பவுடர். இந்த பவுடர் எப்படி செய்யறது அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா நான் வீடியோவில் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நான் மிளகு பொடி சேர்த்துருக்கேன். மிளகு பொடி உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 லெமனோட ஜூஸ் இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். சீடு இல்லாமல் லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால நம்மளோட காரம் உப்பு எல்லாமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்னும் ஒரு அரை லெமன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மீன் ஃப்ரையில் நம்ம கடையில் வாங்கின எந்த மசாலா பவுடரும் சேர்க்க போகிறது கிடையாது. எல்லாமே வீட்டில் இருக்கிற மசாலா பவுடர் வச்சு தான் நம்ம இது செய்ய போகிறோம். சில பேர் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் நிறைய மசாலாஸ் கிடைக்கும், ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மசாலா. ஆனால் நம்ம வீட்டிலையே வந்து இந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாவில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம இதை பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்க போகிறோம். இந்த அளவுக்கு இது ட்ரையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நீங்கள் பேஸ்ட் மாதிரி செஞ்சிடணும். அப்போ தான் நம்ம மீன் பீசஸில் எடுத்து அதை தடவ முடியும். உங்களுக்கு கொஞ்சம் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே, இந்த பேஸ்ட் ரெடி ஆகிற ஸ்டேஜ்லேயே நீங்கள் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் வந்து இதில் பொடி கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ரா கலந்து தூள் சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம அதில் மீனில் வந்து நம்ம மசாலா சேர்க்கலாம். வஞ்சர மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கழுவுறதும், அப்புறம் வந்து மசாலா போடுறதும் ரொம்ப ஈஸி தான். சின்ன சின்ன மீனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டு பரட்டிடலாம். ஆனால் கொஞ்சம் பெரிய மீனுக்கு வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மசாலாவை நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு வந்து உப்பு காரம் இறங்கும். இப்போ நீங்கள் வந்து கவலைப்பொடி மீன் இதே மசாலா போட்டு செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த நான் ஒரு பவுலில் மீன் வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேயே நீங்கள் மசாலா ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் வஞ்சர பீசஸில் நீங்கள் அந்த மாதிரி செய்ய முடியாது. உங்களுக்கு வந்து இந்த வஞ்சரத்தோட பீஸ் வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நான் தனித்தனியாக ஒரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கிறேன். பெரிய மீனுக்கு அப்புறம் ஃப்ளஷ் நிறையா இருக்கிற மீனுக்கு இந்த மாதிரி தான் மசாலா சேர்க்கணும். இது வந்து வஞ்சர மீனில் இருந்த முட்டை. நிறைய பேர் இந்த முட்டையை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இது வந்து செனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து நம்ம பொரிச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹை ப்ரோட்டீன் அது. அதுலேயும் நான் வந்து மசாலா தேய்ச்சி வச்சுட்டேன். நீங்கள் செனை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் அது வாங்க வேண்டாம், அதை விட்டுருங்க. சில பேர் அதை குழம்புல போடுவாங்க. ஆனால் குழம்புல போடுறத விட அதை ஃப்ரை பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளஷ் நிறையா இருக்கிற எந்த மீனுக்குனாலும் இந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம். பெரிய சங்கரா மீன் வாங்குறீங்க அப்படின்னாலும் இதில் சேர்க்கலாம். இல்லை வவ்வா மீன் இருக்குது அப்படின்னா அந்த மீனுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி தான் மசாலா சேர்க்கணும். இப்போ நான் என்கிட்ட இருக்கிற எல்லா மீன் பீசஸ்லேயும் மசாலா சேர்த்துட்டேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் வஞ்சர மீன் குழம்பு வைக்கும் போது செஞ்சுருந்தேன். இது குழம்புக்கு நல்லாயிருக்கும், ரசத்துக்கும் நல்லாயிருக்கும். வஞ்சர மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா நான் வந்து அதையும் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்மளோட பீசஸ் எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சுட்டு இதை நம்ம வச்சிட போகிறோம் எடுத்து. ஸோ வஞ்சர பீசஸ்லாம் நீங்கள் அப்படியே வச்சிங்க அப்படின்னா பீசஸ் உடஞ்சிரும். அதனால் ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து இப்போது நம்ம மூடி எடுத்து வச்சிடலாம். எப்பயுமே மீன் வந்து ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதில் மசாலா சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா தான் எடுத்து ஃப்ரை பண்ணணும். இப்போ இது 1 மணி நேரத்துக்கு அப்படியே நான் வச்சிடுறேன். இது கொஞ்சம் நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து மசாலா சேர்க்கலாம், ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுக்கலாம். இப்போ ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் என்னோடய வஞ்சர மீன் குழம்பு வச்சுட்டேன். சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நான் வந்து எப்போயுமே மீன் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு ஒரு தவா வச்சுருக்கேன். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காகவே இந்த நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து நான் ஷாலோ ஃப்ரை பண்ணிடுவேன். வஞ்சர மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மீன்ல நிறைய வந்து செனை இருந்துச்சு அப்படின்றதுனால இது வேகும்போது பாருங்க மேலே வந்து வெள்ளை கலர்ல இந்த மாதிரி கோட்டிங் மாதிரி வரும். இது வந்து ஒன்றும் கிடையாது. இது வந்து வெறும் அதோட கொழுப்பு தான். கொழுப்புன்னு சொல்ல முடியாது. அதோட எசென்ஷியல் ஃபேட் தான் இது. சில மீன்ல இந்த மாதிரி வராது. கொஞ்சம் நம்மளுக்கு செனை இருக்கிற மீன்ல வந்து இந்த மாதிரி வரும். இப்போ இதை ஒரு பக்கம் நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரே கரண்டி எடுத்து திருப்பாதீங்க. உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து மேலே தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூஸ்வலாக மீன் ஃப்ரை வந்து சில பேர் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும் போதே எடுத்துருவாங்க, இல்லை சில பேர் கொஞ்சம் ரெட் ஆகிட்டாலே எடுத்துருவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நல்லா அதை வந்து கிறிஸ்பியாக்கி அது வந்து கிறிஸ்பாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால இதை நல்லா நான் வேக வச்சுட்டேன். பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி 2 கரண்டி யூஸ் பண்ணி அதை திருப்பி போடுங்க. அப்போ தான் எண்ணெய் உங்கள் மேலே தெறிக்காமல் இருக்கும். இப்போ நான் இதை மறுபடியும் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆக்குறேன். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆக்கலாம். இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் இதை நான் வச்சுட்டேன். இப்போ எந்த பீஸ் உங்களுக்கு வெந்துருச்சோ அந்த பீஸை இந்த மாதிரி தவாக்கு ஓரமாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதில் எண்ணெய் படாமல் இருக்கும். சீக்கிரமாக அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இதை நான் எடுத்துடுறேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற பீசஸ் மட்டும் நான் மறுபடியும் வேக வச்சுட்டு இப்போ எடுத்துடுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வீட்டில் மீன் ஃப்ரை பண்ணணும். ஸோ ஹோம்மேட் மசாலா வச்சு இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா மீனையும் நான் வறுத்து எடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் இந்த வீக்கெண்டுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் மீன் குழம்பு அப்புறம் மீன் ஃப்ரை ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த மீன் ஃப்ரை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி வஞ்சர பீஸ் நம்மளால் வீட்லேயும் செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.